எதிர்பார்த்த ஒரு காரியம், அமலேக்குரிய எல்லாவற்றையும் அழித்து அமலேக்கனை அழித்து விடு. இப்படிப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு, சகாயம் செய்யாத ஜனங்களுடைய ஐக்கியம் அது தேவையில்லை என்பது தான் வசனம் சொல்கிறது. இந்த ஐக்கியம் தேவையில்லையா? அந்த ஐக்கியம் வந்தால் அது ஐக்கியமே நம்முடைய எதிர்காலத்தை நாசப்படுத்தும். இது என்ன நடக்குது? அங்கே யுத்தத்துக்கு போகிறேன்னு போயிட்டு அங்கே போய் மந்தையை பார்த்தோன்னே இவர் சிந்தை மாறிடுது. வெட்டுறன் போய் கடைசியில் அவ்வளோதான், சிந்தை மாறிடுது. வீக்னஸ், பொருளாதார பலவீனம். தலையின் மீது அபிஷேகம் இருந்தால் கூட அந்த அபிஷேகம் இருதயத்துக்குள்ளே இல்லை. அதான் விஷயம். நமக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் பாடுறோம் இல்லையா? நமக்குள்ளே வாசம் செய்கிற பொழுது இன்னும் அதிகமான பலன் இருக்கணும் நமக்கு. அப்பொழுது தலை குப்பை வச்சு மேலே ஊற்றுறான், அப்புறம் சால்வை வந்து மேலே விழுது. என்ன, நம்ம அப்படிலாம் இல்லை. கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவன். நமக்குள்ளே எந்த பலவீனம் இருக்கக்கூடாது.